அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். தாகமா இருக்கிறவங்கள என்ன செய்றாரு ஆண்டவர் கூப்பிடாரு. முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது என்னது? தாகம். நமக்கு தண்ணி தாகம் அடிச்சு அவ எப்படி குடிக்கிறோம், மடக்கு 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 தண்ணி குடிக்கிறோம்ல, அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவி வேணும்னா அந்த தாகம் இருக்கணும். நமக்கு தண்ணி தாகம் அடிக்கிறது போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு அவ்வளவு தாகம் நம்ம கிட்ட இருக்கணும். தாகம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம அப்பாட்ட ஒரு பொருள் கேட்கிறோம், நம்ம கேட்கிறோம், கேட்டாதான் நம்ம அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல ஏசப்பா, பரிசுத்த ஆவியை தாங்க ஏசப்பா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துல நடக்கணும். எந்த மனுஷனுடைய ஆலோசனைப்படி அல்ல, கர்த்தருடைய ஆலோசனைப்படி, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. யோவான்